ஏங்க என்ன டிஃபன் பண்ணட்டும் அப்படின்னு. எனக்கு சப்பாத்தி 2 சப்பாத்தி அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே எங்கள் அம்மா டக்குன்னு சொன்னாங்க, அம்மா எனக்கு நீ என்ன பண்ணுற, அதே கல்லில் 2 தோசை ஊற்றிருப்பா, என்னால் கடிக்க முடியல, சப்பாத்தி வேண்டாம் அப்படின்னாங்க எங்கள் அம்மா. எங்கள் அம்மா சொல்லி முடிச்சோன்னே என் 8 வயசு பொண்ணு ஒரு வாரம் சொன்னான், அம்மா இந்த கிழங்கட்டைங்கள்லாம் திங்கிறதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்குமா ஆப்பமாவு ஃப்ரிட்ஜில் இருக்கா, இருக்கு, ஆப்பம் 2. என் ஒய்ஃப் ஒரு வாரம் சொன்னான், ஒன்னொன்னு ஒரு டேபிளில் வந்து உக்காந்தோம், எனக்கு சப்பாத்தி, எங்கள் அம்மாவுக்கு தோசை, அவளுக்கு ஆப்பம் வச்சுட்டு ஒன்னொன்னு ஒரு டைப்பு. நான் சொன்னேன், நீ முதல் தடவை சொன்னப்போ நான் தப்பாக எடுத்துக்கல, ஆனால் இப்போ சாப்பிட உட்காந்துருக்கும் போது ஒன்னொன்னு ஒரு டைப்புங்கிற பற்றியா அது அவ்வளோ சரியாக படலை. என்ன அர்த்தத்தில் சொன்னேன்? அவள் சொன்னா, இல்லைங்க ஆப்பம் வந்து மானஸ்தன், எப்படி ஒரு சொல்லில் வெந்துடும், அதை திருப்பி எல்லாம் போடக்கூடாது. ஆனால் தோசை அப்படி இல்லைங்க, கொஞ்சம் திருப்பி போடணும், திருப்பி போடணும். யாரு? எங்க அம்மா. சப்பாத்தி அப்படி இல்லை, புரட்டி புரட்டி எடுத்தாதான். இப்ப என்ன திட்டினதுல உங்களுக்கு இவ்வளவு சந்தோஷங்கிற விவரம் எனக்கு இப்பதான் புரியுது. சப்பாத்தி புரட்டி புரட்டி எடுத்தாதான் பக்குவமா வரும். நான் ஒன்றும் வருத்தப்படல, எனக்கு எந்த கோபமும் இல்லை. ஏன் மீட்டிங்ல சொல்லி கைதட்டல் வாங்குறதுக்கு ஒரு ஜோக் அவர் ரெடி பண்ணி கொடுத்தாலே இது எவ்வளவு பெரிய விஷயம்.